உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று ஆன்மீக தேடலில் நாம் பார்க்கப் போவது அகத்திய மாமுனிவர். அகத்தியர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் சர்க்குரு பதமே சாப பாப விமோச்சனம் ரோக அகங்கார துர்விமோச்சனம் சர்வதேவ சகல சித்த ஒளி ரூபம் சர்க்குருவே ஓம் அகத்திய கிரந்த கர்த்தாய நம. குள்ளமான உருவ அமைப்பு கொண்டதால் குருமுனி என்றும், அதிக தவம் செய்ததால் மாதவ முனிவர் என்றும் பல்வேறு பெயர்களில் சிறப்பிக்கப்படும் அகத்தியரின் வரலாறு பற்றி பல கதைகள் உள்ளன. தாரகன் என்ற பெயர் கொண்ட அரக்கனும் இன்னும் பல அரக்கர்களும் உலக மக்களை தங்கள் தீச்செயல்களால் வருத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களை அழிக்க இந்திரன், வாயு, அக்னி ஆகியோர் பூமிக்கு வந்தார்கள். இவர்களை கண்ட அசுரர்கள் கடலுக்குள் ஓடி ஒளிந்தார்கள். இந்திரனின் யோசனைப்படி அக்னி வாயுவுடன் கூடி பூமியில் விழுந்து அகத்தியராக அவதரித்தார் என்பது ஒரு கதை. மிர்த்திரர் குடத்திலிட்ட வீரியத்திலிருந்து அகத்தியரும், வருணன் தண்ணீரிலிட்ட வீரியத்திலிருந்து வசிஷ்டரும் அவதரித்தனர் என்றும் மற்றொரு கதை உள்ளது. குடத்திலிருந்து தோன்றியதால் அகத்தியர் குடமுனி என்றும் கும்பமுனி என்றும் பெயர் பெற்றார். இவ்வாறு பிறவி பெற்ற அகத்தியர் இந்திரன் வேண்டிக் கொண்டதால் சமுத்திர நீர் முழுவதையும் குடித்ததால் இந்திரன் அசுரர்களை அழித்தார். அகத்தியர் தண்ணீரை மீண்டும் கடலுக்குள் விடுவித்தார். அகத்தியர் பற்றி அகத்தியர் காவியம் 12,000 என்ற நூலின் வாயிலாக சில கருத்துக்கள் மட்டுமே தெரிய வருகிறது. 12,000 பாடல்கள் கொண்ட நூலினை அகத்தியர் அருளியுள்ளார். இது அகத்தியர் 12,000 எனப்படுகிறது. ஸ்ரீராமர் ராவனுடன் போரிட்டு கொண்டிருந்த போது மனசோர்வு அடைந்தார். அந்த மனசோர்வை போக்க அகத்தியர் ராமருக்கு ஆதித்ய ஹிக்ருதியம் என்ற அரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை உபதேசித்தார். சூரியனின் ஆற்றலை போற்றி துதிக்கும் இந்த ஆதித்ய ஹக்ருதத்தை தினமும் கூறி வந்தாலோ, முடியாவிட்டால் கேட்டு வந்தாலோ பகைகள் விலகும், எதிலும் தடைகள் நீங்கும். ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்கள், தந்தை ஸ்தானம் சரியில்லாதவர்களுக்கு தோஷங்கள் விலகும், குறைகள் நீங்கும், வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றமும் உண்டாகும். அகத்தியர் புதுச்சேரிக்கு அருகில் உள்ள உழவர்கரையில் ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்தார். இந்த இடம் அகத்தீஸ்வரம் என அழைக்கப்பட்டு அங்கு பெரிய சிவாலயம் கட்டப்பட்டது. அது அகத்தீஸ்வரமுடையார் ஆலயம் எனப்படுகிறது. காவிரி நதி உருவாக காரணமானவர் அகத்தியர். சிவபூஜை செய்வதற்கு கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காகமாக உருவெடுத்து சாய்த்து விட்டார். கமண்டலத்தில் இருந்து வழிந்து ஓடிய தண்ணீரே காவிரி ஆறு ஆனது என்பர். அகத்தியர் தண்ணீரின் மேல் படுத்தபடியே 12 ஆண்டுகள் கடுமையாக தவம் செய்து அரிய சக்திகளை பெற்றார். அகத்தியர் விதர்ப்ப நாட்டு அரசரின் மகளான லோபமுத்திரியை மணந்தார். கைலையில் சிவபெருமான் திருமணம் நடந்தபோது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. சிவபெருமான் அகத்தியரை தென் திசைக்கு செல்லுமாறு கட்டளையிட்டார். இதனால் தெற்கே மேருமலை நோக்கி அகத்தியர் பயணித்தார். மேருமலைக்கு யாரையும் செல்ல வழிவிடாமல் நின்ற விந்தியமலை அகத்தியரை கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்றது. தான் தென் திசை சென்று வரும் வரையில் பணிந்து இருக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தி சென்றார். அதன் பின் அகத்தியர் வடதிசைக்கு செல்லவில்லை. விந்தியமலையும் அதற்கு பிறகு உயரவில்லை. அதனால்தான் அகத்தியர் 16 போற்றிகளில் ஒன்றாக விந்தியமலையின் அகந்தியை போக்கியவரே போற்றி என்று ஒரு போற்றி உள்ளது. தென் திசைக்கு வந்த அகத்தியர் பொதிகைமலையில் தங்கி முருகன் ஆணையிட்டபடி அகத்தியம் என்ற நூலை இயற்றினார். ராமர் வனவாசம் செய்தபோது சீதையை பிரிய நேர்ந்தபோது மிக வருத்தம் கொண்டார். அகத்திய முனிவர் அதனை அறிந்து அவரிடம் சென்று அவருடைய வருத்தத்தை தீர்க்க விரதா தீட்சை செய்து பாசுபத விரதத்தை அனுஷ்டிக்கும்படி கற்பித்து அவ்விரதத்தால் சிவன் பிரசன்னமாகி பாதுபதாஸ்திரப்படையை தந்தருள்வார் என்றும் அப்படையினால் ராவணன் முதலிய அரக்கர்களை கொன்று சீதையை பெறலாம் என்றும் உபதேசித்தார். அதை கேட்ட ராமர் அவ்வாறே விரதத்தை மேற்கொண்ட போது சிவபெருமான் பிரசன்னமாகி அவருக்கு உபதேசித்து அருளியது சிவகீதை. இவ்வாறு சிவபெருமான் ராமருக்கு உபதேசித்த சிவகீதை பத்ம புராணத்தைச் சேர்ந்தது. இப்புராணத்தில் 16 அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள சிவகீதை 760 பாடல்களால் ஆனது. இக்கீதையில்
பாசுபத விரதத்தால் சிவபெருமானை வழிபடும் முறையும் அனைவரும் பின்பற்ற வேண்டிய சிவ நெறியையும் இறை வழிபாடு இயற்கை வழிபாடு என்னும் பேருண்மையை உலகிற்கு உணர்த்தியும் மேலும் சிவபூசை முறைகளை அருளிச் செய்திருக்கிறார். இலங்கை மன்னன் ராவணனை தம் இசைத்திறத்தால் வென்றார் அகத்தியர். அகத்தியர் சித்த வைத்தியத்திற்கு சிறப்பான பணி செய்துள்ளார். சமரசன் நிலை ஞானம் என்ற நூலில் உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றி விளக்கம் அளித்துள்ளது. அகத்தியர் 5 சாஸ்திரங்கள் என்ற நூலில் 18 வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் விளக்கப்பட்டிருந்தது. தேவாரப் பாடல்கள் 1,03,000 திருப்பதிகங்களை கொண்டதாக இருந்திருக்கிறது. இதில் கிடைக்காமல் மறைந்து போனது போக தற்போது கிடப்பவை 797 தான். இவைகள்தான் முதல் 7 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் படிக்க முடியாது என்பதால் இவை அனைத்தின் பலனையும் பெறுமாறு அகத்தியர் அவற்றில் 25 பதிகங்கள் மட்டும் திரட்டியுள்ளார். அது அகத்தியர் தேவார திரட்டு என்ற பெயரில் இப்பொழுதும் கிடைக்கிறது. செல்வம் கிடைக்கவும் கடன் தொல்லைகள் நீங்கவும் பாடல் ஒன்றை அகத்தியர் இயற்றியுள்ளார். மூவுலகும் இடறியற்றும் அடல உணர் உயிரொழிய முனிவு கூர்ந்த என்று ஆரம்பிக்கும் இந்த பாடலை தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 5 மணி அளவிலாவது ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு மனம் ஒன்றி படித்தால் நிச்சயம் செல்வம் கிடைக்கும், கடன்கள் தீரும். இந்த பாடல் உள்ள ஏடு வீட்டில் இருந்தாலே செல்வம் வந்து சேரும் என்று அகத்தியர் தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அனந்த சயனம் என்ற திருவனந்தபுரத்தில் அகத்தியர் சமாதி கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலில் சமாதி கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அகத்தியரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள்: நவ கிரகங்களில் புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷம் நீங்கும், கல்வியில் ஏற்படும் தடைகள் நீங்கும், முன்வினை பாவங்கள் தீரும், பித்ருக்களின் சாபம் நீங்கும், அவர்களின் ஆசியும் கிடைக்கும், எல்லாவித நோய்களும் தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், இசைக்கவிதையில் மேம்பாடு ஏற்படும், பூர்வீக சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும், பெயரும் புகழும் உண்டாகும். அகத்தியரின் 16 போற்றிகள். இதை நாம் தினமும் கூறி வந்தால் நமது இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். தேவாதி தேவர்களை காத்தவரே போற்றி, சிவசக்தி திருமண தரிசனம் கண்டவரே போற்றி, தென் திசையை வடதிசையை சமப்படுத்தியவரே போற்றி, இந்திய மலையின் அகந்தையை போக்கியவரே போற்றி, கும்பத்தில் உதித்த குமுனியே போற்றி, சித்த வைத்திய சிகரமே போற்றி, சிவவேதனின் சாபம் தீர்த்தவரே போற்றி, இசைஞான ஜோதியே போற்றி, உலோப முத்திரையின் பதியே போற்றி, காவேரி தந்த கருணையை போற்றி, அகத்தியம் தந்த அருளே போற்றி, ராமபிரானுக்கு சிவகீதையை அருளியவரே போற்றி, அசுராசுரர்களையும் அழித்தவரே போற்றி, அரும் மருந்துகளை அறிந்தவரே போற்றி, இசையால் ராவணனை வென்றவரே போற்றி, இன்னல்கள் போக்கி இன்பம் தரும் அகத்திய பெருமானே போற்றி போற்றி போற்றி. மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.